நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு சகல நீதியரசர்களும் அடங்கிய குழாமினால் விசாரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. சுனந்தோப் ஆனந்த் விகாராதிபதியின் கொலை சம்பவம் தொடர்பில் மீண்டும் 7 சந்தேக நபர்கள் கைது. டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பம். பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமைகளை புறக்கணிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர் நீதிமன்றத்தின் சகல நீதியரசர்களையும் உள்ளடக்கிய குழா முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்துவதே சிறந்தது என மனுதாரர் தரப்பு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி MA சுமந்திரன் இன்று உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் அரசியலமைப்பின் 119வது உறுப்புரைக்கமைய அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் குழுவை நியமிக்கின்ற செயற்பாடானது மனுவின் 6ஆம் பிரதிவாதியான பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸினால் முன்னெடுக்கப்படக்கூடாது எனவும் சட்டத்தரணி MA சுமந்திரன் உயர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டதை ஆட்சேபித்து மாற்றுக் கொள்கைகளுக்கான கேந்திர நிலையம் மற்றும் அதன் பணிப்பாளரான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து ஆகிய தரப்பினர் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமைகள் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட வேண்டிய நீதியரசர்களின் எண்ணிக்கை குறித்து இதன்போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஷிராணி திலகவர்தன, SI இமாம் மற்றும் பிரியசாந்த் டெப் ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மொஹான் பீரிஸ் தற்போது பிரதம நீதியரசராக இருப்பதனால் நீதியரசர்கள் குழாமை நியமிப்பதற்கான அனுமதி அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதம நீதியரசருக்கே வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஷபேந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் அறிவித்தார். இந்த மனுவில் மொஹான் பீரிஸுக்கு வழங்கப்பட்டுள்ள பதவி தொடர்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பிலான எந்த ஒரு செயற்பாட்டிலும் அவர் கலந்து கொள்ளக்கூடாது என சட்டத்தரணி சுமந்திரன் பதிலளித்தார். மொஹான் பீரிஸ் தவிர்ந்த சகல நீதியரசர்களும் இந்த மனுவை விசாரிக்கும் நீதியரசர்கள் குழுவில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதே மனுதாரர் தரப்பின் நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 132ஆம் உறுப்புரையின் சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நீதியரசர்கள் குழுவை நியமிப்பதற்கும் இந்த மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி மீள பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கும் உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என நாம் கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையை பொறுப்பேற்று அந்த சிபாரிசை நீதிபதிகள் 3 முன்வைத்துள்ளனர். அத்துடன் முழுமையான உயர் நீதிமன்ற முழு ஆயம் ஒன்றை வெளியிடுமாறும் கோரப்பட்டுள்ளது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு மக்கள் இயக்கம் வந்து பேரணி ஒன்றையும் கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பேரணி லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்தில் ஆரம்பமானது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் KD லால்காந்த உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த அமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் தமர அமில தேரரின் தலைமையில் மற்றொரு பேரணி புஞ்சுபொரளையில் ஆரம்பமானது. இந்த அமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் தமர அமில தேரரின் தலைமையில் மற்றொரு பேரணி புஞ்சுபொரளையில் ஆரம்பமானது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். அரச ஊழியர்கள் மற்றும் ஒரு போராட்டத்தை மேற்கொள்கின்றனர். அதேபோல் தனியார் துறையினர் வேறொரு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். பெருந்தோட்டத்துறை மக்கள் இன்னும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். இந்த போராட்டங்களுக்கு எவ்வாறு பதில் வழங்குவது? எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா? இவற்றுக்கான தலைமைத்துவத்தை யார் வழங்குவது? இவ்வாறான பல பிரச்சனைகள் மக்கள் முன் காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி நாம் பிரிவதற்கு விரும்புகின்றோம் என்பதனை காண்பிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக பாதை ஒன்றை அமைத்து வருகின்றனர்.
நாட்டை சீர்குலைக்கும் எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் வேறு எந்த ஒரு சக்தியின் மீதும் நம்பிக்கை வைக்காமல் மக்கள் பலத்தில் மாத்திரமே நம்பிக்கை வைத்து ஆட்சி புரிய வேண்டும் என ஒரு புறத்தில் ராஜசிங்க எம்மை வலியுறுத்துகிறார். அதேபோல் மனித உரிமைகளுக்கு எதிரான, ஜனநாயகத்திற்கு எதிரான செயற்பாடுகளினால் துன்பங்களை எதிர்நோக்கும் மக்களின் மனோநிலையை அறிந்த வெள்ளையர்கள் சர்வாதிகாரத்தை உருவாக்குகின்றனர். இதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அந்த இரண்டையும் ஒன்றிணைத்து போராட வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தொடர்ந்தும் தவறு இழைப்பதாக முஸ்லிம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அசாத் சாலி தெரிவிக்கின்றார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் என்ற அமைப்பு கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரே தொடர்ந்தும் தவறளிக்கின்றனர், கொள்ளை அடிக்கின்றனர், பாலியல் வன்கொடுமை புரிகின்றனர், திருடுகின்றனர், மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர். அது நேற்று மீண்டும் உறுதியாகியுள்ளது. மொரட்டுவை பிரதி மேயர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று தேரர் ஒருவர் கூட இந்த நாட்டில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கொலை சம்பவம் இடம்பெற்ற பின்னர் பிரதி மேயர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒன்று பல விடயங்களில் குறைப்புகளை மேற்கொள்வது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. மறுபுறம் மனித உரிமை பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்கள் மீதான செயற்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என சோனியா காந்தி கூறியுள்ளார். நீங்கள் வருத்தமடைவது சிறந்தது என்பதனை சோனியா காந்திக்கு கூறுகின்றோம். எனினும் இந்த அரசாங்கம் அடிபணிந்துள்ளது. சர்வதேச சக்திகளுக்கு அடிபணிந்து தமது நிர்வாகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை தூண்டும் அரசாங்கம் ஒன்றே இன்று உள்ளது. තමන්ගේ පාලනය රැක ගැනීම සඳහා ජාතිවාදය උස්සන ආණ්ඩුවක් හැටියට ඉන්නවා. LLRC லெசன் லேர்னிங் அண்ட் ரீகன்சிலியேஷன் கமிஷன் என்று சொன்ன அந்த விடயத்தில் அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதில் நூற்றுக்கணக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமானது காணாமல் போனோர் பற்றியது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தமது பிள்ளைகள் தமது கணவன்மார் காணவில்லை என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் காணாமல் போனோரை கண்டுபிடிப்பதற்கான சரியான ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன் பிரகாரம் மிலிட்டரி ட்ரைபூனல், இராணுவ தரப்பில் இருந்து ஒரு ட்ரைபூனல் அமைக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் ஒரு அறிக்கையை பாதுகாப்பு செயலாளரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டில் காணாமல் போனோர் என்று யாரும் இல்லை. LLRC ரிப்போர்ட் சொல்லுகின்றது நூற்றுக்கணக்கான பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட அமைப்பு சொல்லுகின்றது அப்படி எதுவுமே இந்த நாட்டில் இல்லை. அரசு தரப்பிலேயே ஒன்றுக்கு ஒன்று முரணான அறிக்கைகள். மொரட்டுவ எகொடோ என சுனந்து பானந்த விகாரையின் விகாராதிபதியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை வடக்கு பகுதியிலிருந்து 3 சந்தேக நபர்களும், மொரட்டுவ பகுதியிலிருந்து 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மறைந்த மெட்டிகஹாதென்ன விமலவங்ச தேரரின் தேகம் எகடோ என சுனந்தோபானந்த விகாரையில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது தேகத்திற்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். மெட்டிகஹாதென்ன விமலவங்ச தேரர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கொலை செய்யப்பட்டிருந்தார். விகாராதிபதியை கொலை செய்ததாக கூறப்படும் இருவரின் சடலங்கள் சில மணித்தியாலங்களின் பின்பு பாண்டாரகம பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருந்தன. உயிரிழந்தவர்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் நேற்றைய தினம் நடைபெற்றன. உயிரிழந்த இருவரின் சடலங்கள் இன்று பிற்பகல் வரை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இதேவேளை இந்த மனிதாபிமானமற்ற கொலை சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி அறிக்கை ஒன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது இடம்பெறுகின்ற சமூக சீர்கேடுகள் மற்றும் சமூகத்துக்குள் காணப்படுகின்ற சட்டங்கள் மீது எவ்வித மதிப்பும் இல்லாமல் போயுள்ளமை இந்த மிலேச்சத்தனமான கொலை சம்பவத்தின் மூலம் தெளிவாவதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது. கடந்த கால பகுதியில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு கொலை சம்பவங்களுடன் அரசியல் செல்வாக்குடையவர்கள் தொடர்பு பட்டிருந்தமை குறித்து தகவல்கள் வெளியாகியிருந்ததாக அந்த முன்னணி கூறியுள்ளது.
நாடு மன்னராட்சி யுகத்தை நோக்கி பயணிக்கின்றதா என்ற சந்தேகம் தோன்றியுள்ளதாகவும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி சுட்டிக்காட்டுகின்றது. இவ்வாறான நிலைமை தோன்றுவதனை தடுப்பது அரசாங்கத்தின் கடமையும் பொறுப்பும் ஆகும் எனவும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. நவகமுவ தெடிகமுவ பகுதியில் நேற்றிரவு கூறிய ஆயுதத்தினால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 22 வயதான ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். மீரிகம லொலுவாகுடு பிரதேசத்தில் பண்ணை ஒன்றிலிருந்து நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பண்ணையில் தொழில் புரிந்து வந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 7:30 மணி வரை அவர் வரவில்லை. பின்னர் அவரை தேடிச் சென்ற போதே அவர் கீழே விழுந்திருந்தார். இதுவரை பானந்துறை ரயில் பாலத்துக்கு அருகிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய இந்த சடலத்தை மீட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற லலித் குணரத்ன என்ற மாணவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காலி மாநகர சபை வளாகத்தில் கூறிய ஆயுதத்தினால் கழுத்தில் தாக்கப்பட்டு நகரசபையின் சிற்றூழியர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த சிற்றூழியர் காலி கராபட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட சிற்றூழியர் ஒருவரே தற்போது நகரசபையில் கடமையாற்றும் சிற்றூழியர் மீது இன்று காலை கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் நடத்தியுள்ளார். நுழம்பு ஒழிப்பு வாரத்தில் மக்கள் ஊக்கத்துடன் செயற்படுவார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கிறார். தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட பிரதான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரதான நிகழ்வு வத்தலை திலகபான ஸ்ரீ ரத்தனபால மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் டெங்கு நோயினால் உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தன. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தாலும் டெங்கு நோயினால் ஏற்படும் உயிரிழப்பை எம்மால் குறைத்துக் கொள்ள முடிந்தது. எமது சிகிச்சை பிரிவு வலுவாக்கப்பட்டமே இதற்கான பிரதான காரணம். இந்த விடயம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த நுழம்பு ஒழிப்பு வாரத்தை தொடர்ச்சியாக அமுல்படுத்துகிறோம். இதேவேளை டெங்கு ஒழிப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் வீடு வீடாக சென்று ஆராய்ந்து பார்த்துள்ளார். இதேவேளை வவுனியா மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் இன்று முற்பகல் நுழம்பு ஒழிப்பு வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. களுத்துறை மாவட்டத்தின் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் மேல் மாகாண சுகாதார அமைச்சர் ஷகத் அங்ககே தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மக்களை தெளிவுபடுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் ஆரம்பமான தேசிய டெங்கு ஒழிப்பு வார பணிகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமது சங்கம் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தீர்வு கிடைக்காமையின் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் செயலாளர் ஷரத் பண்டார குறிப்பிட்டார். தமது கோரிக்கைகள் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்வு எட்டவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சரின் வருகைக்கு மதிப்பளிக்கும் வகையில் இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் ஆலோசனைக்கு அமைய தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினத்தின் பின்னர் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளோம். இதேவேளை பொது சுகாதார பரிசோதகர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார்.
சுகாதார அமைச்சர் என்ற வகையில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நான் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு சார்பாகவே செயற்படுவேன். அதனை நான் மிக தெளிவாக கூறுவேன். உங்களது கோரிக்கைகள் நியாயமானவை. பொது சுகாதார பரிசோதகர்களின் கோரிக்கையை அரசாங்கம் என்ற ரீதியில் சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது.